பூமியில் வாழும் விலங்குகளில் யானை மிகப்பெரிய விலங்கு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதுபோலவே கோழி என்பது ஒரு சிறிய பறவை. கோழி ஒரு பறவையாக இருந்தாலும் அதனால் அதிக உயரத்துக்கு பறக்க இயலாது. அப்படி இருக்க, பலமில்லாத ஒரு சிறிய கோழியால் பலம் பொருந்திய ஒரு மத யானையை அடக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறதல்லவா? தமிழ்நாட்டில் சோழர்களின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரிய நிகழ்வினை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். உறையூரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னர் தன் பட்டத்து யானை மீது அமர்ந்தவாறு நகர் உலா வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக யானைக்கு மதம் பிடிக்க அது இங்கும் அங்கும் ஓட மன்னர் உட்பட அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர். மதம் கொண்ட யானையை அடக்க இயலாமல் படை வீரர்களும் திகைத்துப் போய் செய்வதறியாது நின்றனர். ஈசன் மீது பெரும் பக்தி கொண்ட மன்னன் ஈசனை வேண்ட அவரும் கருணை கூர்ந்து அப்பகுதியில் இருந்த ஒரு கோழியை தன் கடைக்கண்ணால் நோக்கினார். உடனே அந்த கோழியானது அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீது அமர்ந்து அதை குதித்து தாக்கியது. கோழியின் அசுர தாக்குதலை சமாளிக்க முடியாத யானை திகைத்து நின்று பின்னர் மதநிலையானது விலகி சாந்தமானது. மதம் பிடித்த அந்த யானையை அடக்கிய கோழியானது அப்பகுதியில் இருந்த ஒரு வில்வ மரத்தின் கீழ் சென்று மறைந்து போனது. சோழ மன்னர் அந்த இடத்தை தோண்டி பார்க்க ஆணையிட அங்கே ஒரு சிவலிங்கம் கிடைத்ததாகவும் அந்த ஈசனே மத யானையிடமிருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பாற்றியதாகவும் கருதிய மன்னர் அப்பகுதியில் ஈசனுக்கு கோயில் எழுப்பினார். அக்கோயிலே திருச்சியில் உறையூரில் இருக்கும் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலாகும். இந்த சம்பவத்தின் காரணமாக உறையூருக்கு கோழியூர் என்ற சிறப்பு பெயரும், உறையூரை தலைநகராய்க் கொண்டு அரசாண்ட சோழனுக்கு கோழியோன் என்ற சிறப்பு அடைமொழியும் ஏற்பட்டன. உறையூர் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் மூலவர் கருவறையின் வெளிப்புற சுவற்றின் வலது புறத்தில் யானையின் மதத்தை கோழி அடக்கும் புடைப்பு சிற்பத்தை காணலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.